யாழ்ப்பாணத்தவர்களுக்கு இருக்கிறதா அறிவு. யாழ்ப்பாணத்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலகம் திடப்பட்டது. நூலகத்தை பற்றி பேசினால் எனக்கு கவலை. 33 மொழிகள் தெரிந்த ஒருவர் 33 மொழிகளை சாதாரணமாக இல்லை புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்திய ஒரு பெரிய அவர் இந்த நூலகம் எரிக்கிறது என்று தான் கல்வி தான் இருந்த பாடசாலை கட்டிடத்தில் மேலே இருந்த அவருடைய இறப்பிலே ஒரு பிரச்சனை இருக்குது. 1ஆம் தேதி செத்தாரா 2ஆம் தேதி செத்தார். ஆனால் நூலகம் எரிக்கப்பட்டு தீஜுவாலியை கண்டு அவர் மரணம் அடைந்தார். இரவு 10 மணிக்கு படுக்க போன வெளியே எழும்படும். என்னால் நூலகத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் எங்களை தமிழர்களை அழிப்பதற்கென்று அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும். தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகம் அளிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூன் 1ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகை ஈழநாடு, இந்த நூலகம். இரண்டையும் நிறை குடிபோதை அமைச்சர்கள் பிரசன்னமாக இலங்கை அரசாங்கத்தை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் 2-3 பேர் இருக்கத்தக்கனாக தீக்கிரியாக்கப்பட்டது. இங்கே அரசியலும் பேசப்படாது என்று நாங்கள் நூலகம் எரிகிறது அந்த திரைப்படத்தை போடுகின்ற பொழுது ஒரு போட் வைத்தார்கள், இங்கே அரசியல் பேசப்படாது. ஆகவே நான் அரசியல் பேசவில்லை. எங்களுடைய வரலாறை அறிய வேண்டும். நாங்கள் படிக்கக்கூடாது. தமிழர்கள் முந்தைய உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்சியில் 5 லிங்கங்கள் இருந்தார்கள். உயர் பதவிகளில் 5 லிங்கம், பஞ்சலிங்கம் என்று சொல்லுவோம். அதுக்கு ஒருத்தருக்கு பேர் பஞ்சலிங்கம். எல்லாரும் முதல் தர கல்வி நிலையில் இருந்தவர்கள். இன்று எந்த ஒரு அரசாங்க திணைக்களத்திலும் பதவி உயர் நிலைகளில் ஒரு தமிழர் இல்லை. முஸ்லீம்கள் அல்லது சிங்களவர்கள்.